நமக்கு இது வேண்டவே வேண்டாம் என்று வீதிக்கு வந்து தெருவுக்கு வந்து எப்ப தேர்தல் நடக்கும் என்கின்ற அளவுக்கு தமிழக மக்களுடைய மனநிலை இருக்கு. இன்னைக்கு திமுக சொல்றாங்க, நாங்க இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறோம், தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பாருங்க, 11% பாருங்க. என்ன கண்ணாம்பூச்சி வளர்ச்சிங்க அது? அந்த வளர்ச்சி இப்ப நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் மட்டும்தான் வளர்ந்திருக்கு. அது ஒரு கட்சி என்று சொல்வதை விட அது ஒரு கம்பெனி தான் சொல்லணுங்க. இன்னைக்கு திமுக என்று சொன்னாலே அது தீய சக்தி என்று எல்லோரும் முடிவு செய்து விட்டார். அப்பப்ப நாம் செய்யக்கூடிய சிறு தவறுனால மட்டும்தான் ஆட்சிக்கு வருகின்றார்களோ தவிர அவர்கள் வேண்டுமென்று யாருமே நம்ம ஆட்சிக்கு எப்பொழுதும் கூட அனுமதி கொடுத்தது கிடையாது. இந்த முறை எல்லா தரப்பட்ட மக்களுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். எல்லா தரப்பட்ட மக்களுடைய கோபத்திற்கு. நமக்கு இது வேண்டவே வேண்டாம் என்று வீதிக்கு வந்து தெருவுக்கு வந்து எப்ப தேர்தல் நடக்கும் என்கின்ற அளவுக்கு தமிழக மக்களுடைய மனநிலை இருக்கு. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. இன்னைக்கு திமுக சொல்றாங்க, நாங்க இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறோம், தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பாருங்க, 11% பாருங்க. என்ன கண்ணாம்பூச்சி வளர்ச்சிங்க அது? அந்த வளர்ச்சி இப்ப நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஒரே ஒரு துறையை மட்டும் எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு துறை, மின்னணு துறை எடுத்துக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் துறை எடுத்துக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது 2021 8,800 கோடி ரூபாய் ஏற்றுமதி இருந்துச்சு. இன்னைக்கு 1,00,000 கோடியை தாண்டி ஏற்றுமதி இருக்கு. திமுக காரர் என்ன சொல்றா, அவங்க ஏதோ ஆட்சி கட்டல்ல வந்து அமர்ந்தனால அது நடந்தது. ஆனா கொஞ்சம் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய PLI திட்டத்தின் மூலமாக மட்டும்தான், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய உற்பத்தியோடு இணைந்த ஊக்குவிப்பு திட்டத்தில் மட்டும்தான் 8,000 கோடியிலிருந்து 1,00,000 கோடி போயிருக்கு. அது வளர்ச்சி. வளர்ச்சி யாருனால வந்ததுங்க? மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஊக்கத்தினால, மத்திய அரசு எல்லா மாநிலத்தையும் உயர்த்த வேண்டும் என்றால். இதே நீங்க ஆட்டோமொபைல் துறை எடுத்துக்கங்க. 82 நிறுவனம் மத்திய அரசுடைய PLI பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதில் 46 நிறுவனம் தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த கண்ணாம்பூச்சி வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த பொய் வளர்ச்சியை யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் மட்டும்தான் வளர்ந்திருக்கு. அது ஒரு கட்சி என்று சொல்வதை விட அது ஒரு கம்பெனி தான் சொல்லணுங்க. ஒரு கம்பெனி என்று சொன்னால் அதற்கு ஒரு MD இருப்பாங்க. ஒரு குடும்பத்திற்காக மட்டுமே, ஷேர் ஹோல்டருக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. எனக்கு திராவிட முன்னேற்ற கழக கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டராக ஸ்டாலின் அவர்கள், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக சபரீசன் அவர்கள், சீஃப் புரோபகண்டா ஆஃபீஸராக கனிமொழி அவர்கள், சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸராக RS பாரதி அவர்கள். ஒரே ஒரு குடும்பத்திற்காக ஒரு கம்பெனியை கூட நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி அது. அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் ஒரு குடும்பமே ஆட்சி இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு அது வேண்டாம். எளியவர்களுடைய ஆட்சி வேண்டும், விவசாயிகளுடைய ஆட்சி வேண்டும், சாதாரண மனிதர்கள் முதலமைச்சராக ஆட்சி கட்டலே வந்து அமர வேண்டும். தமிழகத்தினுடைய எல்லா தரப்பட்ட மக்களையும் யோசிச்சு அவங்க ஆட்சி எடுத்துட்டு போக வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல மக்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை வந்து ஆண்டு கொண்டார்களோ, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பொறுத்தவரை 3 தான்: கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன். எனக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா விட்டு போகலீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கம்பெனியாக தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே கமிஷன், அதே கரப்ஷன், அதே கலெக்ஷனாக ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் அன்பு சொந்தங்களே.